நான் உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். இந்த வீடியோ நம்ம பார்க்க இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப பேர் காலையில் யார் மூஞ்சியில் முழிச்சேன்னு தெரியல, இன்னைக்கு எதுவுமே நடக்கலை, போகிற காரியமெல்லாம் எல்லாமே எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படிலாம் நினைக்கிறோம் இல்லையா, சொல்கிறோம் இல்லையா. சிலர் இன்னைக்கு எந்த முகத்தில் முழிச்சேன்னு தெரியல, இன்னைக்கு நல்லதாக நடக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க. அப்போ இன்று நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னா அதற்கு சில எண்கள் இருக்குங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு யோகம் தரக்கூடிய எண்கள், அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அந்த எண்களை நாம் பார்த்தாலோ இல்ல மனசுல அதை நினைச்சிட்டு நமக்கு என்ன வேணும்னு கேட்டாலோ அது நடக்கும். உங்களுக்கு மனசுக்கு அன்று நிறைவாக இருக்குங்க. அந்த நாள் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம 26/2/2025 பலன் நம்ம கொடுக்க போறோம். இந்த வீடியோ 25 இரவு 8:30 மணிக்கு உங்களுக்கு ஒளிபரப்பாகும். ஏன்னா அதை நீங்க முன்னாடி பார்த்து வச்சுக்கிட்டா தானே 26ஆம் தேதி நீங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க செய்ய முடியும். இதுக்கு காசு பணம் செலவு பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. ஏதாவது பூஜைக்கு பொருள் ஏதாவது வாங்கணுமா, அதுவும் கிடையாது. சரி, காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் இதை பண்ணணுமா? ஏன்னா நம்ம பண்ணக்கூடிய நேரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா இதை முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிறணும். 5 to 6 காலையில இந்த வீடியோ மூலியமாக எல்லோரையும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த எண்ணை பார்க்கும்போது அதிசக்தி கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் எண்கள் மாறிக்கிட்டே இருக்கும். இது இந்த ராசிக்காரவங்க அந்த ராசிக்காரவங்க எல்லாம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும், இந்த எண்ணை பார்த்து இல்லை நீங்க எழுதிக்கிட்டே எனக்கு இந்த காரியம் இன்று நடக்கணும், நான் இந்த காரியமா ஒருத்தரை நான் பார்க்க போறேன், நான் இப்ப தேர்வு எழுத போறேன், நான் படிக்கணும், நல்ல மதிப்பெண் வாங்கணும். இப்ப படிக்கிறப்ப மார்ச் மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா தேர்வு எக்ஸாம் டைம் வருது. மாணவ மாணவிகள் காலையில எந்திரிச்சு பிரம்மபுரத்துல படிக்கிறதுக்கு முன்னாடி கூட இந்த எண்களை பார்த்து விட்டு நீங்க படிக்க ஆரம்பிங்க. நல்ல தெளிவு, எண்ணம் தெளிவு கிடைக்கும். பிசினஸ் பண்ண போறீங்க, வியாபாரம் பண்ண போறீங்க, ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த எண் இன்னைக்கு இந்த எண்ணை கொண்டு ஒரு பேப்பர் எழுதி கூட நீங்க கல்லாப்பட்டியில கூட வச்சுக்கலாம், உங்களுடைய பார்வையில வச்சுக்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு மாறிக்கிட்டே இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நம்ம சில விஷயங்கள் இருக்குங்க, சில விஷயங்கள் இருக்கு, அந்த விஷயத்தை நம்ம சரியா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதிர்ஷ்ட எண் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. நம்ம ஒரு வண்டி வாங்கினா கூட எண்கள் பார்க்குறோம், நம்ம ராசி லக்கணத்துக்கு நமக்கு யோகமான எண் எது, நம்பர் எதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அப்படித்தான் இது எல்லோருக்கும் பொருத்தமான விஷயம். ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து ஒரு யோகமான எண்களை எடுத்து வைக்கும். அன்னைக்கு இந்த எண்கள் வேலை செய்யுங்க. இப்ப 12 ராசி இருக்கு, 9 கிரகங்கள் இருக்கு. இந்த 9 கிரகங்களும் இந்த 26ஆம் தேதி இயங்குமா அப்படின்னா இல்லை. அதுல சில 4 கிரகங்கள் இயங்கும், 4 வீடு இயங்கும். அப்படித்தான் அதுல உள்ள எண்களை இங்க நம்ம கொடுக்கும்போது இந்த எண்களை பார்த்தால் அதற்கு ஒரு அதிசக்தி வைப்ரேஷன் உண்டு. நல்லது நடக்கும், கேட்டது கிடைக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல விரதங்கள் தேவையில்லை. காலையில 5 to 6 தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு பண்றவங்க பண்ணலாம், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, எதுவுமே கிடையாது. சைவம் அசைவம் எதுவுமே இதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளும் 5 to 6 மணிக்குள்ளாக எழுந்து நான் கொடுக்கக்கூடிய எண்ணை பார்த்து, இந்த எண்ணை பார்க்கலாம், இல்லை நீங்களே கையால ஒரு பேனா வச்சு எழுதிட்டு ஒரு 11 முறை 27 முறை நீங்க அதே போல அந்த நம்பரை நீங்க எழுதுங்க. என்ன வேண்டும், என்ன நடக்கணும், என்ன கிடைக்கணும், இதை ஒரு தொடர்ச்சியா நீங்க செஞ்சு பாருங்க. ஒரு நல்ல மாற்றம். ஏன் இந்த எண்ணெய் காலையில இந்த எண்ணுடைய முகத்துல முழிச்சா நீங்க என்ன பண்ணும், இப்ப இரவு முதல் நாள் இரவே உங்களுக்கு 8:30 மணிக்கு ஒளிபரப்பாயிரும். இன்னைக்கு 26 25ஆம் தேதி ஆயிடும். அப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு பேப்பர்லயோ ஒரு எழுதி வச்சுக்கிறீங்க. காலையில எந்திரிச்ச உடனே அந்த எண் மீது உங்கள் கண் பார்வை பதியட்டும். அந்த எண் எத்தனை எண் இருக்கோ அந்த எண்ணை நீங்க ஒரு முறை வாயால கூட வாசிச்சுக்கிறலாம். அந்த எண்ணத்தை இப்ப நம்ம போட போறோம். 26/2/2025 புதன்கிழமை மகா சிவராத்திரி நமக்கு இருக்கு. அன்னைக்கு முதல்ல இதை நம்ம ஆரம்பிக்கிறோம். மூன்றாம் எண், இரண்டாம் எண், 5ஆம் எண்,
9ஆம் எண் 3 2 5 9 32 59 கூட வச்சுக்கலாம். நம்ம சுருக்கமா இப்ப வந்து 3 2 5 9 இப்படி நீங்க சொல்லி இல்லை எழுதிக்கொண்டே நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இது போல் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு அந்த நேரத்துல இந்த எண்களோட நம்ம சேர்ந்து நம்ம மனசு சொல்லும் போது அந்த பிரபஞ்ச சக்தியுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும். அன்று நடக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நமக்கு ஆறுதலாகவும் மன சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்கும். அது போதுமான விஷயமாச்சே. நமக்கு மனசுக்கு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய விஷயம் அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தானே. அப்படித்தான் இந்த எண்கள் இன்று தேதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம சப்ஸ்கிரைபர்கள் கண்டிப்பா இதை வந்து உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு தின வீடியோவாக நம்ம வந்து வீடியோ இது மூலியமா உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். என்ன 5 to 6க்குள்ள நீங்க எழுந்து பார்க்கணும். ஏன்னா இது ஒரு பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்தில் எழுந்தாலே ஒரு வைப்ரேஷன். இந்த எண்களை பார்க்கும்போது அதி வைப்ரேஷன். பிரம்ம முகூர்த்த நேரம் பிரபஞ்சம் நமக்கு ஒரு தொடர்பை கொடுக்கும். அது மூலியமா எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். அழகா ஜெயிச்சுட்டு போயிடலாங்க. வெற்றி மேல் வெற்றி வரும். ஒரு பாடல், காசு மேலே காசு வந்து கொட்டுகிற வேலை இது அப்படின்னு. அதுபோல காசுதான் ஐஸ்வர்யம் அல்ல, சந்தோஷமும் நமக்கு வந்து ஐஸ்வர்யம்தான் தரும் அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். நன்றி, வணக்கம்.